தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்தி விடுவார்கள். தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துபவர்கள் திருந்தவே மாட்டார்கள். பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவதும் ஒரு விதமான பலவீனமே. போலிகள் யாரென்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும். குறையை எண்ணி புலம்பாதே, நிறையை எண்ணி நிம்மதியாக இரு. குறையில்லாத மனிதன் என்று இவ்வுலகில் எவனும் இல்லை. யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவுடனாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட போலியான சொற்கள்தான் அதிகம் இருக்கும். நம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரிகிறது பலரின் உண்மையான முகங்கள். ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகிறது, அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல. உன்னை நம்பு, வெற்றி நிச்சயம். தொலைந்து போனவர்களை தேடுங்கள், ஒளிந்து கொள்பவர்களை தேடாதீர்கள். புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தொலைந்தே இருக்கட்டும். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றியிருப்பவர்கள் அல்ல. நீ நீயாக இரு. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். தகுதி பார்த்து யாரிடமும் பழகாதே. உன் இறுதிச் சடங்கில் தகுதியுள்ளவன் கைகட்டி நிற்பான், தகுதி இல்லாதவன் உன்னை சுமந்து செல்வான். காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. சேர்ந்து போகும் போதுதான் பிறரை சார்ந்து போகிறோம். நிமிர்த்த முடியாதது நாய்வால் மட்டுமல்ல, சிலரின் எண்ணங்களையும் குணங்களையும் தான். பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும், ஆனால் நரிகள் மாட்டுவதில்லை. சாதுரியமாக வாழுங்கள், இங்கு பொறிகளே அதிகம் உள்ளன. ஊருக்கே உபதேசம் செய்பவர்கள் தனக்கென்று வரும்பொழுது சில விதிவிலக்கு வைத்துக் கொள்வார்கள். கோவிலை விட அதிகம் பிரார்த்தனை உள்ள இடம் மருத்துவமனை. திருமண மேடையை விட அதிக காதலும் கண்ணீரும் நிறைந்த இடம் விமான நிலையம். இறுதியில் ஒன்று மட்டும் புரிந்தது, இறப்பின் போதும் பிரிவின் போதும் தான் ஒருவரின் அருமை மற்றவருக்கு தெரிகிறது. உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவரின் செயலை நினைத்து நீ வருந்தாதே. ஏமாற்றியவரின் வருங்காலம் முழுவதும் வருந்தும் காலமாகவே தான் இருக்கும். நினைவில் வைத்து நிம்மதியாக இரு. கடந்து போறதுதான் வாழ்க்கை. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத வழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுக்களையும் கடந்து போய்தான் வாழ வேண்டும். இதையெல்லாம் கடந்து போகாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. மீண்டும் மீண்டும் நாம் தோல்வியடையும் போது நாம் நம்பும் நபர் நல்லவனா இல்லை துரோகியா என்பதை கூட உணராமல் இருப்பது மடத்தனம். நம்மை எந்த இடத்தில் வைத்தார்கள் என்பது சில ஏமாற்றங்களுக்கு பின்புதான் புரிகிறது. உன் தாய் நீ தனியாக இருக்க 10 மாதம் கருவறையிலேயே பயிற்சி அளித்து விட்டாள். இங்கு உன்னை யார் விட்டு சென்றாலும் உனக்கு என்ன? தனிமையை விரும்பு. கூட்டத்தில் வலிமையாயிருப்பது பெரிதல்ல, தனிமையில் வலிமையாயிரு. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம், உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வலியை பொறுத்துக்கொள்.